ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்கியூவில் வந்து செல்ஸ் தான் அடிச்சிட்டு இருந்தோம். ப்ரைஸ் வந்து நிறைய செல் பண்ணிவிட்டு நம்மளோட டிஓஎலுக்கு போயிடுச்சு. ஸோ ஏன் வந்து செல் எடுத்தோம், ப்ரைஸ் வந்து ஏன் வந்து எஸ்எல்னு சொல்ல முடியாது, பிரேக் ஈவன் தான் நிறையா அடிச்சிச்சு. ஒரு 2 ட்ரேடு மட்டும் எஸ்எல் போச்சு. ஸோ எதனால் நம்ம செல் பார்த்தோம், ஏன் வந்து எஸ்எல் அடிச்சிச்சு அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்பவும் போல் ப்ரைஸ் வந்து டெய்லி வந்து போயிடுவோம். டெய்லியில் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, எப்பவும் போல் வீக்லியில் போயிட்டு நமக்கு ப்ரைஸ் ஏற்றி வச்சிருந்துச்சு. ஓகே, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். டெய்லியாக பார்க்குறப்ப எனக்கு ப்ரைஸ் என்ன பண்ணான்னா, இந்த டெய்லி எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு கீழே வந்து புஷ் பண்ண முடியல அவனால். ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறக்க முடியல. ஒரு எஃப்இஜியோட வேலை என்னது, ஒரு பீரியடோட வேலை என்னது, டெய்லிக்குள்ளே போயிட்டு கீழே வரல. அப்புறம் என்ன பண்ணான்னா, இந்த கேண்டிலோட ஹைஸை எடுத்துகிட்டு, இந்த எஃப்இஜியிலே போய் ஹைஸை எடுத்துகிட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு இது ஆர்டர் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகலாம். அப்படி இல்லைனா மேலே போயிட்டு ஏதாவது ஒரு பிடிஆர்ஐலேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கு டெய்லியோட ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ண வரலாம். ஸோ 2 விஷயம் வந்து நடக்கலாம். இதுதான் நான் பார்த்துட்டு இருந்தது. அப்போ வந்து நான் புல்லிஷாகவும் இல்லை, பேரிஷாகவும் இல்லை, பயாஸாக வந்து புல்லிஷாகவும் இல்லை, பேரிஷாகவும் இல்லை. ப்ரைஸ் வந்து எனக்கு ஆர்டிஹெச்சில் எந்த பக்கம் கொடுக்குதோ அந்த பக்கத்து நான் வந்து ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பை எடுக்கலான்றத மாதிரி பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஹை எடுக்கணும் அப்படின்றனால அந்த செஷன் அதை நான் உங்களுக்கு உள்ளே போகிறப்ப உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்னலாம் மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எப்பவும் போல் நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸு, ஸோ ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்டு ப்ரீவியஸ் டேயோட ஹை மார்க்கில் இருந்துச்சு. எங்கே காணோம், இந்த ஆர்டர் பிளாக் இங்கே தான் வரணும் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் டேயோட லோ, ப்ரீவியஸ் டேயோட ஹை இங்கே மார்க் ஆகிருக்கு. இங்கே காணோம், டெல்டேஜ் போல். ஓகே, ப்ரீவியஸ் டேயோட ஹை இதை நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி ட்ரேடு, இது வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை, ப்ரீவியஸ் டேயோட லோ அண்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இது ஆர்டிஹெச்சில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து டெய்லி வந்து ஓபி ஆர்டர் பிளாக் இங்கே வந்து போகணும். அப்படி இல்லைனா இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு மேலே ஏற்றணும். அப்படி இல்லைனா இதை வந்து ஃபெயில் பண்ணணும், இதை டிஎஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்து ஃபெயில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2 விஷயம், ஒன்று பை கொடுத்தா பை ஆர்டிஹெச்சில், இல்லை செல் கொடுத்தா செல். ஆனால் நான் அடித்தது ஃபுல்லாகவே செல்லு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் செல் மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தேன். எப்படி அந்த ஆர்டிஹெச்சில் நான் வந்து ட்ரேடை பார்த்தேன்னு சொல்லிடுறேன். இப்போ நமக்கு ஆர்டிஹெச்சில் இந்த ப்ரைஸ் வந்து நான் நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ண மாதிரி டெய்லியோட ஓபி இங்கே இருக்குது, க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு வந்து 9:30 ஓப்பன் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. சாரி, ஆமாம், இங்கே தான் ஓப்பன் ஆகுது. அப்போ ப்ரைஸ் வந்து 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, பக்கத்தில் இருக்கிறது இந்த ஏஎம் செஷனோட ஹை, அதாவது நேத்தோட ஏஎம் செஷனோட ஹைஸ், இந்த ஹைஸுக்கு போயிட்டு செல் ஆகலாம். இங்கே போயிட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரலாம், வந்துட்டு அந்த க்ளோசிங் ப்ரைஸோட நமக்கு ஓபி அலைன் ஆகிறனால அந்த ஓபிக்கு வந்து டேப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆர்டிஹெச்சில். ஸோ இதுக்கு இஎஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இஎஸும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இஎஸ் வந்து இந்த ஹைஸை எடுக்கலை இங்கே. ஆனால் வந்து என்கியூ வந்து இந்த ஹைஸை எடுத்துருச்சு. ஹைஸை எடுத்த உடனே நான் 1 மினிட்ல போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன் எங்கே கொடுக்குது அப்படின்னு. நமக்கு இங்கேயே வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக கொடுக்குறப்ப நான் 15 செகண்ட்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நமக்கு இந்த ஹைஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னால நான் 15 செகண்ட்ஸில் ஒரு எஸ்எம்டி கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பை ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து இந்த ஹைஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணி நான் பை போட்டுட்டு இருந்தேன். சூப்பராக இதில் இருக்கும். அவன் லோ மேக் பண்ணிகிட்டே இருந்தான், இவன் ஹையர் ஹை மேக் பண்ணிட்டே இருந்தான் 15 செகண்ட்ஸில். ஸோ இது ஹை மேக் மேக் பண்ணிவிட்டு இந்த ஹைக்கு போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ இங்கே போகிறப்ப நாங்கள் 1 மினிட் போனோம். 1 மினிட் பை லோடிங். ஓகே, வந்துருச்சு. இப்படி போகிறப்ப நான் இங்கேருந்து பை பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஆன் பண்ணிடுறேன், அப்போ தான் தெரியும். ஓகே, ப்ரைஸு உள்ளே வர்றப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பை போட்டோன்னே பிரேக் ஈவனு. செகண்டு வந்து திரும்பி இதுக்குள்ளே வரப்போ வந்துட்டு 15 செகண்ட்ஸில் எஃப்இஜி டேப் பண்ணோன்னே இங்கே பை போட்டேன். திருப்பி இங்கே ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே போட்டேன், இங்கே பிரேக் ஈவனு. செகண்ட் ட்ரேடு இங்கே போட்டேன், இங்கே எஸ்எல். 3வது ட்ரேடு வந்து இந்த ஹைஸை எடுத்துருச்சு. இப்போ வந்து செல்லு, இது வந்து இந்த 2 மட்டும்தான் பை, இதுக்கப்புறம் வந்து செல்லு. ஏன்னா நமக்கு இந்த செஷனோட ஹைஸை எடுத்துருச்சு இஎஸ்ஸு, என்கியூ எடுத்துருச்சு, இஎஸ் எடுக்கலை. அப்போ நமக்கு வந்து இங்கேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் இங்கேருந்து செல் அடித்தேன். இங்கே ஒரு செல் அடித்தேன், திரும்பி உள்ளே வந்துட்டு திரும்பி இங்கே ஒரு செல் அடித்தேன். 2 செல்லுமே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு எஸ்எல் டர்ட்டில் சூப் பண்ணோடனே திரும்பவும் இந்த இடத்துல நான் 2 செல் அடித்தேன். திருப்பி இந்த இடத்துல வந்து நமக்கு
பிரேக் ஈவன் அடிச்சிச்சு. ஸோ இங்கே ஒரு எஸ்எல், இங்கே ஒரு எஸ்எல், இங்கே ஒரு பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஸோ அடித்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து திரும்பிச்சு. இதனால் 2 கோடுன்னு கேட்குறீங்களா? இது வந்து ஒன்றும் இல்லை, ஆர்டிஹெச்சில் H4ல் நமக்கு கொசன் ஆயிடுச்சு. ஆர்டிஹெச்சில் H4ல் இங்கே இருக்குது, நமக்கு ஒரு ஓபி வந்து இங்கே அலைன் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து டைரெக்டாக அந்த ஓபியை போய் டேப் பண்ணான். இங்கேருந்து இதுதான் 9:30 அந்த கேண்டில் 4 ஹவர் கேண்டில் போய் இந்த ஓபியை இங்கே டேப் பண்ணுது. டேப் பண்ணுறதோட இந்த ஒரு செஷனோட லோவும் அலைன் ஆகும். இந்த இடத்துல லோ அலைன் ஆகுதா, ஒரு செஷனோட லோ அது ஒரு டேயோட டேவாக பார்த்தீங்கன்னா அது டேயோட லோவும் கூட, ஒரு டேயோட லோவும் கூட. ஸோ நமக்கு இந்த மாதிரி 2 இது இங்கே அலைன் ஆகிறப்ப ப்ரைஸ் வந்து இது மட்டும் இல்லாமல் இது ப்ரீவியஸ் டேயோட ஹை, இந்த ஹையை வந்து இஎஸ் வந்து எடுக்கலை, பெரிய எஸ்எம்டி ஆகிருக்கு இந்த இடத்துல. இஎஸ் இந்த ஹைஸ் எடுக்கலை, என்கியூ வந்து இந்த ஹைஸை எடுத்துருச்சு. எடுத்த உடனே நான் 1 மினிட்டில் போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்குறப்ப எனக்கு இங்கே வந்து ஒரு சிஏஎஸ்டி வச்சுச்சு. இந்த இடத்துல சிஏஎஸ்டி வச்சு இந்த இதை ஹைஸை எடுத்து திரும்பி சப்போர்ட் பண்ணி க்ளோஸிங்கை வச்ச உடனே நான் இந்த கேண்டில் என்ட்ரி அடிச்சுட்டு ப்ரைஸு ஒரே ஒரு எம்என்கியூ தான் அடிச்சிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு $150 $200 லாஸ் பண்ணியிருந்தோம். ஓவராலாக வந்து $230 தான் இருந்துச்சு லாஸ் பண்ணது. ஸோ நான் அதனால் எஸ்எல்லை விடக்கூடாதுன்றதுக்காக நான் இங்கேயே அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிறப்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்பி வந்து உள்ளே வரப்போ இந்த இடத்துல எனக்கு உள்ளே வரப்போ ஒரு பிடிஆர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 3 மினிட்லேயே அதில் ஒரு பிடிஆர் இருந்துச்சு. எஸ், இந்த வந்து இந்த 3 மினிட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இன்வெஸ்ட்குள்ளே வந்த உடனே இங்கே ஒரு என்ட்ரி. இது டைம் பாருங்கள், 10:48 15 செகண்ட்ஸில் அடிச்சேன்னு நினைக்கிறேன். 10:48 இல்லை 10:47 ஆமாம் 10:48க்கு ப்ரைஸ் இங்கே வந்து இந்த சிஎஸ்டி வச்ச உடனே இந்த கேண்டிலே நான் இன்னொரு என்ட்ரி போனேன். நான் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஓரளவு ஒரு $1,200 ப்ராஃபிட் பண்ணலாம். நான் வந்து எதுவுமே இல்லை, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு $200 லாஸ்ன்றனால இங்கேருந்து நமக்கு இந்த க்ளோசிங் வரைக்கும் தான் நம்ம இங்கே டெய்லி ஓபி போலான்ற மாதிரி தான் பார்த்துட்ருந்தோம். அப்படின்றப்ப எனக்கு இந்த உள்ளே வந்துட்டு இந்த இதில் வச்ச உடனே நான் இங்கே இன்னொரு எம்என்கியூ அடித்தேன். 2 எம்என்கியூ அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இது வந்து இது பிடிஆர் எஸ்எம்டி ஆயிருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் இங்கே வரல, பார்த்தீங்கன்னா தெரியும். அது இந்த 3 மினிட் இன்வெஸ்ட்க்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 மினிட் இன்வெஸ்ட்க்கு வந்திருக்கா? எஸ் வந்திருக்கு, 2 பேருமே வந்திருக்காங்க. ஓகே, ஆமாம் இது வந்திருக்கு, இது வரலன்னு நினைக்கிறேன். அப்படின்ற கணக்கில் நான் இங்கே போய் அடிச்சுட்டு என்னோடய எஸ்எல் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இறங்கின உடனே இதை நான் எம்எஸ்எஸ்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டேன். இந்த லோவை வந்து எம்எஸ்எஸ்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த பிரேக்கருக்கு மேலே கீழே இறங்கிடுச்சு ப்ரைஸு. ஸோ இந்த பிரேக்கருக்கு மேலே ப்ரைஸ் போகக்கூடாது. இந்த பிரேக்கரே வந்து கீழே வந்து ப்ரைஸை புஷ் பண்ணிடணும். ஏன்னா இந்த பிரேக்கருக்குள்ளே டேப் பண்ணி திரும்பி ஒரு சிஎஸ்டி வச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரேக் ஈவன் வச்சதை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஹையில் வச்சுட்டேன். பண்ண பெரிய தப்பு தான். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா இறங்கிட்டு திரும்பி போய் ஹைஸில் வந்து இந்த இடத்துல வந்து என்னோடய பிரேக் ஈவன் அடிச்சுட்டு ப்ரைஸ் அங்கேருந்து டைரெக்டாக ஃபால் ஆக ஆரம்பிச்சு நம்மளோட டிபிக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கு. இது நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. எக்ஸாக்டாக அந்த பின் பாயிண்டில் நான் ட்ரேடு அடிச்சிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடு வந்து எனக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கேயே அடிச்சாச்சு செல்லு கரெக்டாக. திரும்பி இந்த கேண்டில் 15 செகண்ட்ஸில் ஒரு செல்லு அடிச்சுட்டு திரும்பி ப்ரைஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் திரும்ப இங்கே செல்லு அடித்தேன். திருப்பி இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஆச்சு. திரும்பி இந்த கேண்டில் சிஎஸ்டி வச்சதுக்கு அடித்து இந்த ஹையில் எஸ்எல்லை செட் பண்ணியிருந்தேன். திரும்பி இந்த கேண்டில் எனக்கு பிரேக் ஈவனு இதில் ஒரு 2 எஸ்எல் போச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து ஒரு $234 2 3 $4 வந்து லாஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கலாம்னா இதை பிரேக் ஈவன் மூவ் பண்ணாமல் இங்கே அடிச்சுட்டு நான் எஸ்எல்லை வந்து இந்த ஹைலே ஹோல்டு பண்ணியிருந்துருக்கணும். நான் அதை பண்ண எஸ்எல்லை வந்து பிரேக் ஈவன் மூவ் பண்ணேன். ஏன்னா நம்ம லாஸ் இங்கே பண்ண உடனே நமக்கு மைண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து திரும்பி அடுத்து இன்னொரு லாஸ் கொடுத்துடக்கூடாது, இருக்கிற இதை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிரேக் ஈவன் தான் மூவ் பண்ணது சொல்லும். ஸோ சைக்காலஜி அப்படி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே எடுத்தவே டேரெக்டாக நம்மளோட ஓவரால் ட்ராக்கே போயிட்டான், டெய்லியோட ஓபிக்கே போயிட்டான். க்ளோசிங் ஃபஸ்ட்டு போச்சு, க்ளோசிங்லேருந்து திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்பி இந்த இதுக்கே போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி ட்ரேடு பார்த்துட்டு இருந்தது. ஸோ இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமாக நான் ஹோல்டு பண்ணியிருந்துருக்கலாம். நான் பண்ண சின்ன மிஸ்டேக் இது தான். ஸோ இதுவுமே வந்து இதை நீங்கள் ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைவ் டு இந்த ஹைக்கு
ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிருக்கு 50% வந்துட்டு 50% இன்னொரு சிஎஸ்சி வச்சுருச்சு. ஸோ இதுக்கு இந்த ஸ்விங் மேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரேக் ஈவன் இங்கே மூவ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் இதையே வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ப்ரைஸ் அங்கே வந்துட்டு திரும்பி போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருந்த ட்ரேடு. நீங்கள் 15 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னாலும் 15 மினிட்ஸ்க்கு ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு வந்துச்சு, இந்த இதை ஓபியாக கன்வெர்ட் பண்ணிச்சு. திரும்பி ஓபிக்குள்ளே வந்துட்டு ஓபியோட வேலை என்னது, ப்ரைஸை கீழே புஷ் பண்ணணும், பண்ண முடியல. ப்ரைஸ் திரும்ப என்ன வச்சு மேலே போயிட்டு அந்த அச்சப்போர் பீடி ஏரியாக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி இந்த ஆர்டிஆர்பிலேருந்து ப்ரைஸ் மேலே புஷ் பண்ணணும். மேலே புஷ் பண்ண முடியாமல் கீழே இறக்குனா, கீழே இறக்கி இந்த இதை ஃபெயில் பண்ணிவிட்டு இந்த ஓபிக்கு ப்ரைஸ் வரல. இங்கே ஏன் வரலை அப்படின்னா, இதோட நமக்கு ஒரு 5 மினிட் எஃபிஜியும் இங்கே ஒரு 5 மினிட் எஃபிஜி இருக்கா, ப்ளஸ் ஒரு 3 மினிட்டில் ஒரு எஃபிஜியும் அலைன் ஆயிருந்துச்சு. 3 மினிட்டில் ஒரு எஃபிஜி அலைன் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து இந்த 3 மினிட் எஃபிஜியை டட்டில் சூப் பண்ணிவிட்டு 5 மினிட் எஃபிஜிக்குள்ளே போயிட்டு ப்ரைஸ் அங்கேருந்து செல் ஆகிடுச்சு. அதாவது அந்த டெய்லி ஓபிக்கு போகல. அந்த டெய்லி ஓபியில் டேப் பண்ணோன்னே செல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன் இந்த கேண்டிலில். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் ட்ரேடு மிஸ் பண்ணேன்றதே இப்போ நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணேன். இந்த இடத்துல இங்கே க்ளோஸ் வச்சுட்டு இறங்குறப்ப இந்த ட்ரேடை மிஸ் பண்ணேன். அப்புறம் இந்த இடத்துல சிஎஸ்டி வச்சோன்னே இந்த ட்ரேடை மிஸ் பண்ணேன். ஸோ இங்கேருந்து எடுத்திருந்தாலே நமக்கு கிட்டத்தட்ட 100 ஹேண்டில் வந்து ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ண ட்ரேடு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். செல் ஆச்சு. ஆனால் அந்த ட்ரேடு வந்து நம்ம பண்ண சின்ன மிஸ்டேக்னால நம்மளை விட்டுட்டு டிவி போயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு பிரேக் டவுன். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. கமெண்டில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மெம்பர்ஸ் கிளப் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ, டாடா, பாய்.